இந்த கைதட்டல்கள் வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், சரிங்களா? நான் மட்டுமில்ல, பல பேர் சொன்னதுதான், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னுவாங்கல்ல. சோ நல்ல குணமும் திறமையும் இருக்கிற நபர்களுக்கு பிஆர் டீம் தேவையில்ல. 10 லட்சம் ரூபாய் காசை சௌந்தர்யாவை போல கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு வாயா இருந்து பேசுங்க, என்ன ப்ரமோட் பண்ணுங்க, டிவிக்குள்ள எடிட்டர்கிட்ட காசை கொடுத்து அப்படி பண்ணுங்க சொல்ல தேவையில்லை. அதாவது முத்துவோட அந்த குணமும் அவருடைய திறமையுமே அவரை எங்கேயோ கொண்டு போகும். திங்கட்கிழமை முத்துக்குமரன் அவர்கள் பண்ண விடயம் தான் இன்னைக்கு வீக்கெண்ட் ஃபுல்லாவே ஹைலைட்டு. சோ அது மட்டும் இல்லாம இன்று நடந்த பல விடயங்கள் இந்த பிக் பாஸ் தமிழோட டைட்டில் வின்னர் ஆவதற்கு முத்துக்குமரன் அவர்கள் தான் மட்டும்தான் தகுதியானவர் அப்படி என்பதை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. அதே நேரத்தில் மக்கள் செல்வன் ஆடிய ஆட்டம் வந்து சிறப்பா இருந்துச்சு. அது அவர் ஏன் அப்படி பண்ணார் அப்படி என்பதை நான் சொல்றேன். அதே நேரத்தில் சாச்சனா அவர்கள் பண்ண விடயம், அதற்கான ஒரு பதிலும் வந்து இருக்கு. இது ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான், ஃபுல் ரிவ்யூ மெயின் ரிவ்யூ நைட்டு வந்து வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு எபிசோட்ல கிட்டத்தட்ட 2 மணித்தியால எபிசோட்ல ஃபுல்லாவே இந்த எபிசோட் வந்து கடவுள் வந்து இந்த வெளியில வந்து முத்துக்கு எதிராக அந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம், சௌந்தர்யாவோட பிஆர் டீம், ஜாக்லினோட பிஆர் டீம், இப்படியான பிஆர் டீம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள கடவுளே வந்து இந்த எபிசோட் வந்து முத்து ஏன் இந்த பிக் பாஸ் தமிழோட டைட்டில் வின்னர் அப்படி என்பதை காமித்த ஒரு எபிசோடாக தான் இருந்துச்சு. முக்கியமா வந்து அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், இதற்கு முதல் வந்த சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு முத்து மட்டும் தான் தெளிவா சொன்னாரு. மீதி நபர்கள் வந்து எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு தெரியாம தான் இருந்தாங்க அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது வந்து அந்த டாஸ்க் விடயம், அந்த டாஸ்க் விடயத்துல பெண்கள் எவ்வளவு வன்மமானவர்கள் அப்படி என்பதை முத்துக்குமரன் அவர்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சாரு. அடுத்தது வந்து இந்த பிஆர் டீம் வந்து அந்த ஈகோ, ஆண்களின் ஈகோ விடல அப்படின்னு இந்த ஆனந்தி சொல்லி கொண்டிருக்கேன்னு சொன்னாங்கல்ல. ஆக்சுவலா அந்த ஈகோ அப்படின்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா தான் அது வந்து ஈகோ. அது அப்போ அந்த பிஆர் டீமும் வந்து எப்படி வந்து அறிவானவர்கள்னா, விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டாங்கல்ல ஃபர்ஸ்ட், இதற்கு முதல் வந்த சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன வித்தியாசம் என்ன? அப்போ முத்துவ தவிர்த்து மீதி நபர்கள் சொன்ன பதில் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள நமக்கு தலைய பிச்சுக்க தோணுச்சுல. அதே மாதிரி தான் வந்து முத்துக்கு எதிராக வந்து அந்த பிஆர் டீம் கத்தி கொண்டிருக்காங்க. பைத்தியக்காரன், குடிகாரன், இந்த 2 பேர்ட்டையும் நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டோம்னா நம்ம தான் முட்டாளு. சிரிச்சு போட்டு இல்ல பாவம் பார்த்துட்டு அனுதாபப்பட்டுட்டு அதுகளை கடந்து வர்றதுதான் பெட்டர், சரிங்களா? சோ இந்த எபிசோட் வந்து பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும் ஏன் முத்துக்குமரன் டைட்டில் வின்னர், அவர் மட்டும்தான் அந்த டைட்டிலுக்கு தகுதியானவர் அப்படி என்பதை இந்த எபிசோட் வந்து ஒரு முன்னுதாரணம். அடுத்தது ரன்னராவோ அல்லது டாப் 3க்குள்ள வர்றதுக்கோ எந்த பெண்களுக்குமே வந்து தகுதி இல்லை அப்படி என்பதையும் காமித்திருக்கு. ஜாக்லின், சௌந்தர்யா போன்ற நபரெல்லாம் அந்த மேடையில டாப் 3க்குள்ள டாப் 5க்குள்ள வந்தா இந்த சீசனுக்கு தான் அவமானம், சரிங்களா? அதை விட அருண், விஷாலு, தீபக் இவங்கெல்லாம் எவ்வளவு பெட்டர் அப்படி என்பதையும் இந்த எபிசோட் காமிச்சிருக்கு. சரி, அடுத்தது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஏன் தீர்ப்பு சொல்லல, இவங்களை வந்து பேச விட்டாரு, அவர் தீர்ப்பு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். மக்களே, விஜய் சேதுபதி அவர்கள் சொல்ல போற தீர்ப்பால இல்ல இது சரி இது தப்பு அப்படின்ற விடயத்தினால எவிஷன் மாறப்போதா, இல்ல அப்படின்னா மக்கள் வந்து ஒருத்தர் மீது வச்சிருக்கின்ற இதை வந்து மாத்த அவர் நினைக்கிறாரா? இல்ல, விஜய் சேதுபதி அவர்கள் எபிசோட் பாக்குறாங்க, லைவ் பாக்குறாங்க, அவங்களோட குடும்பம் பாக்குது, அவங்க அங்க பேசி வச்சு போட்டு இங்க வந்து பாக்குறாங்க. ஆனா அவர் வந்து இங்க எல்லாரையும் பேச விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து பார்த்து முடிவெடுத்துட்டாங்க முத்துக்குமரன் நல்லவர் அப்படி என்பது மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. அதனாலதான் முத்து அவர்கள் வின்னர் மக்கள் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க மக்கள் சிலர் என்னத்தை பண்றாருன்னா, இந்த சில புரியாத கூட்டம் இருக்குல்ல, அதாவது இந்த பிஆர் டீம் குழப்பி வச்சிருக்க கூட்டம் இருக்குல்ல, அதுகளுக்கு இந்த பெண்கள் அவ்வளவு வன்மத்தோட செயல்பட்டாங்க அப்படி என்பதை வெளிச்சம் போட்டு காமிப்பதற்கு தான் மக்கள் செல்வன் வந்து அவங்கள பேச விட்டு அவங்க வாயாலேயே வந்து சில பல உண்மைகளை வெளியில வர வச்சிருக்காரு. கடைசியில சொல்வாரு, இது வந்து நீங்க பண்ணது ஒரு பவர் கிடைச்சா நீங்க ஆடக்கூடாது, அதை வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. அதைத்தான் முத்து அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னாங்க. எண்டிகில விஜய் சேதுபதி அவர்கள் அதைத்தான் சொன்னாங்க. அவர் சொன்னது சாச்சனா அவர்களுக்கு மட்டுமில்ல, இந்த பெண்கள் அனைவருக்கும் தான், சரிங்களா? ஓகே, அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா அவர்கள் அழுதது, இந்த பொண்ணு என்னப்பா இப்படி அழுது அப்படின்னு. அந்த பொண்ணை அழ வச்சதே நீங்க தானே, எதை எடுத்தாலும் சாச்சனா மேல குற்றம் அப்படின்னு சொல்லிக்குள்ள அந்த பொண்ணு அழுததுல வந்து எனக்கு எந்த பெருசா தப்பாவே தெரியல. அதாவது கூட இருக்கிறதுகள் குள்ள நடிகளா இருந்தா எந்த பெரிய வீரனா இருந்தாலே குழம்பித்தான் ஆவா. அப்படி இருக்கக்குள்ள அந்த ஒரு 20 வயசு பொண்ணுக்கு அங்க கூட இருக்கிறதுகள்லாம் குழி பறிச்சு கொண்டிருக்கு. அதே நேரத்தில் அவங்க சாச்சனாவோட பக்கம் எனக்கு நியாயம், அதாவது அவங்க பக்கம் நியாயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க வந்து சொல்லியிருக்கலாம் என்று சாச்சனா சொல்றது வந்து ஆண்களை மட்டுமல்ல அந்த பெண்களும் வந்து அட்வைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். இது எப்படி இருக்குன்னா,
இந்த பெண்கள் டீமே அவங்க எல்லா பழியையும், உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இந்த சௌந்தர்யா வந்து அந்த டாஸ்க்ன்ற பேர்ல ஆண்களை நிக்க வச்சு கேட்டுட்டு சாட்சனா வந்து ஷேரை கொண்டு போட்டா நான் வந்து உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சாட்சனா மேல பழிய போடுவாங்கல்ல, அதுதான் வந்து இந்த பெண்களும் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. சரிங்களா? சோ சாட்சனா அழுதது, அப்படி அடம் பிடிச்சது, அப்படி அது தப்பு அப்படின்னா, போன வீக்கு சௌந்தர்யா அது எவ்வளவு பெரிய கவனம். ஸோ இது வந்து என்னன்னா, சாட்சனா அழுகுறாங்க பாருங்க, என்ன திமிரு அப்படின்னு சில பிஆர் கூட்டம் கதறது இல்லை. அதுக்கு தான் நான் அந்த பிஆர் அக்கா சௌந்தர்யாவை சொன்னேன். ஓகே மக்களே, ஓவரால் இந்த எபிசோடோட எனக்கு திருப்தி என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் அவர்கள் மட்டும்தான் ஏன் இந்த பிக் பாஸ் தமிழோட வின்னர் ஆவதற்கு தகுதியானவர் அப்படி என்பதை இந்த எபிசோடை மிகப்பெரிய ஒரு உதாரணம். சரிங்களா? இன்னைக்கு எபிசோட்ல முத்துக்குமரன் அவர்களை தூக்கி இருந்தா இன்னைக்கு எபிசோட் என்ன ஆயிருக்குமே எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம மக்கள் செல்வன் அவர்கள் வந்தோன்னு எல்லாருக்கும் கைதட்ட சொன்னார்ல, சௌந்தர்யாவை வச்சு செஞ்சிருப்பாரு. அது எல்லாமே அவர் வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறது எவ்வளவு தூரம் அவருடைய தொழிலுக்கு இந்த பிஆர் கூட்டங்கள் வந்து இடைஞ்சலா இருக்கு, எவ்வளவு தூரம் இந்த பிஆர் கூட்டம் வந்து கேவலமான விடயங்கள் பண்ணி கொண்டிருக்கு. அடுத்தது வந்து இப்படிப்பட்ட சௌந்தர்யாவெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்றது அப்படின்ற பல விடயங்கள் அவர் வந்து முதல் ஆரம்பத்துல பண்ணதுல இருக்கு. அது புரியுறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறது காலம் புரிய வைக்கும். தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. பட் வாட் எவர் எனக்கு ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை தான். சரிங்களா? நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.